First Entertainment Television. Turn on the heat. Hi, welcome to For Film News with me Sri Usha. Film industry நடக்கிற press meets, audio launches and film பூஜாஸ் மாதிரி பல விஷயங்களோட ரிவ்யூஸ் என்னோட இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீக் நிறைய ஃபில்ம் நியூஸஸ் உங்க காத்துட்டு இருக்கு. Stay tuned. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அப்பூச்சி கிராமம் படத்தோடைய பிரஸ் மீட். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஐ கேட்ச் மீடியா அண்ட் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்காரு வி ஆனந்த். பி ஆனந்தை பத்தி சொல்லணும்னா இவர் இதுக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் கூடியம் அண்ட் சங்கர் சார் கூடியம் நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது அவரோட முதல் படம். ஓகே, இப்போ இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தை பத்தியும் அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எனக்கு மீடியாவுக்கும் நிறைய ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. எப்படின்னா என்னோட அப்பா வந்து அவர் ஒரு மீடியாவில், நான் கனடாவில் வந்து அப்பா வந்து மீடியாவில் நிறைய ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவார். நாங்கள் ஓனாக நியூஸ் பேப்பர் ரன் பண்ணியிருக்கோம், நிறைய ரிப்போர்ட்ஸ் பண்ணுவார். ஸோ ஒரு மீடியா பர்சன்ஸோட ஹார்ட் ஒர்க்ஸ், ஹார்ட் லைஃப்ஸ், அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அது மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேரை நட்சத்திரங்களாக கொண்டு வந்துட்டு பின்னாடி வந்து நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். நான் அப்பா கூட இருந்து பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர்ஸ் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, தேங்க்யூ. விஷ்ணு எப்படின்னா ஒரு கனடாவில் இருக்கும்போது அவர் வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும், எல்லா படம் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இதுக்கு முன்னாடி கன் அண்ட் ரிங் சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மூவி பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக வந்துட்டு யூரோப், கனடா, யூஎஸ், சைனா எல்லா இடத்துலையும் வந்து நாமினேட் ஆகி நிறைய அவார்ட்ஸ் நிறைய வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இந்தியாவில் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னும்போது ஃபைனலாக நான் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டு நிறையா சப்ஜெக்ட் கேட்டோம். அதில் இது ஒன்று ஃபைனலைஸ் பண்ணி அவர்கிட்ட சொல்லி நான் எங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபீவர் மாதிரி இருந்தது. என்னது வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு, அவர் இமிடியட்டாக நீங்கள் ஷூட்டிங் போங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இப்போது படமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் மூவிக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஸோ விஷ்ணுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். 8 நாளில் உலகம் அழிய போகுதுங்கிற விஷயம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுது அந்த கிராமத்து மக்கள்கிட்ட, அந்த விஷயம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பேஸ். கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷனுங்கிறங்காட்டி புரியாதோ அப்படிங்கிற ஒரு டவுட் யாருக்கும் தேவையில்லை. ஏன்னா இந்த படம் வில்லேஜ், ஒரு கிராமத்து களத்தில் பண்ணங்காட்டி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. அப்பூச்சி கிராமம் வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் கிளிப்பிங். 96ல் நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து உலகம் அழிய போகுதுன்னு விஷயம், ஒரு ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சு. அது ஸ்ப்ரெட் ஆனோடனே அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒரு நாள் நைட் வந்து சரி சேர்த்து வச்சு என்ன யூஸ், நாளைக்கு திடீர்னு செத்து போயிட்டோம்னா என்ன பண்ண போகிறோம், அதனால் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக செலவு பண்ணுவோம், எல்லாத்தையும் கூப்பிடுங்கப்பா விருந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. அது அடுத்த நாள் அந்த உலகம் அழியாமே போயிடுச்சு. பட் ஆனால் அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு இரவு வந்து அவங்க எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நமக்கு பிறந்த தேதி தெரியும், நேரம் தெரியும். ஒருவேளை நம்ம இந்த நேரத்தில் இந்த தேதியில் சாக போகிறோம் அப்படிங்கிறத யாராவது நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா நம்ம அந்த மீதி இருக்கிற நாட்களில் நம்ம எப்படி வாழ்வோம் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வாழ மாட்டோம், வேறு மாதிரி வாழ நமக்கு தோணும், தப்பு பண்ண தோணாது. ஸோ அதுதான் மையக்கரு, அப்பூச்சி கிராமத்தோட மையக்கரு. ஸோ இதில் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பங்கு வகித்தாலும் மெயினாக வந்து அந்த மனித உணர்வுகள் தான் இந்த படத்தோட முக்கியம். அவங்களோட ஹியூமர், அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ், இதெல்லாம் தான் இந்த படத்தோட கோர் பாயிண்ட். பொதுவாக ஒரு லவ் ஸ்டோரி எடுத்துக்கோங்க, அதையே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, என்னோட நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இல்லை, இதில் பல கதைகள் இருக்குது. ஒவ்வொரு கதைக்கும் அவங்கவுங்க கதாநாயகர்களாக இருக்காங்க. சிங்கம்புலி சார் பார்த்தீங்கன்னா அவர் படம் ஃபுல்லாக ஒரு ஹீரோவாக இருப்பார். கஞ்சா கருப்பு சாரோட ட்ராக் பார்த்தா அவரோட கதை ஃபுல்லாக அவர் ஒரு ஃபீலிங், அவருக்கு ஒரு இமோஷன், அவருக்கு ஒரு சேலஞ்ச், அவருக்கு ஒரு கோல் இருக்கும். ஜெயம்குமார் சாருக்கும் ஜோசப் சாருக்கும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, அவங்களோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். இது இல்லாமல் 3 லவ் ஸ்டோரிஸ் இருக்குது. ஒவ்வொரு லவ் ஸ்டோரிஸும் ஒவ்வொரு எமோஷன்ஸ். இது இல்லாமல் மீரா கிருஷ்ணன் அவங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு இப்போ இருக்கிற அம்மாக்கள் எப்படின்னா, பையனை வந்து ஒரே ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து யூஎஸ் போயிடுவான், அங்கேருந்து எப்போ ஃபோன் பண்ணுவான்னு தெரியாது, நம்ம ஃபோன் பண்ணால் வாய்ஸ் பாக்ஸ் போயிடும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா கேரக்டர். ஸோ அவங்களுக்கு இந்த 8 நாளுங்கிற ஒரு விஷயம் எப்படி அவங்க லைஃப்பை பாதிச்சுது, அவங்க பையனை கடைசியாக பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு எமோஷன்ஸ். ஸோ இப்படி கதையோட சென்டர் பாயிண்ட் மனித உணர்வுகளை பேஸ் பண்ண ஒரு விஷயம். இதற்கு பின்னணியில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா. ஐ ஷுட் தேங்க்
producers Vishnu sir and Sendil sir for supporting such a concept. இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு விஷால் சந்திரசேகர் அண்ட் சினிமாட்டோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாத். இவங்க அவங்களுடைய மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் அண்ட் வந்து கேமரா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். படத்தில் மொத்தமாக 5 பாட்டு இருக்குது, ஒரு தீம் முதற்கொண்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலையான ஒரு சாங். ஒரு 4 பசங்க, ஊரில் தெரிகிற 4 பசங்க வந்து ஒரு ஊரில் டான்ஸ் ஆடுற ஒருத்தையை பார்த்து கலாய்ச்சி பாடுற மாதிரி ஒரு பாட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாங். அதுதான் கானா பாலா சார் பாடியிருக்காரு. 2வது பாட்டு வந்து ஒரு மெலடியான ஒரு சாங். அதான் இப்போ ப்ளே பண்ணோம், என் கண்ணுக்குள்ள ஒரு சிரிக்கின்னு சொல்லிட்டு. மேல் லீட்க்கும் ஃபீமேல் லீட்க்கும் நடக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரியை டெபிக் பண்ணும். 3வது பாட்டும் அவங்கள சுற்றி தான் இருக்கும், ஒரு சின்ன பிட் சாங் மாதிரி. அண்ட் 4வது பாட்டு வந்து ஒரு தீமு. 5வது வந்து திருவிழா குளத்தில் நடக்கிற மாதிரி ஒரு சாங்கு. அது வந்து படத்தோட கிளைமேக்ஸ்க்கு ஜஸ்ட் முன்னாடி வரும். அண்ட் நல்ல சுச்சுவேஷன் அது. ஓவராலாக ஆர்ஆர் ஹேஸ் கம் அவுட் ரியலி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறையா காஸ்மிக் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறையா ரிசர்ச் ஒர்க் பண்ணோம் நானும் ஆனந்த் சாரும். நிறையா இன்புட்ஸும் கொடுத்தாரு அவர். ஸோ இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஐ எம் ரியலி கிளாட் டு பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் டீம். நான் வந்து ஆக்சுவலி தமிழ் பேச கரெக்டாக தெரியாது. நான் ஹைதராபாத் தெலுங்கு பையன். அண்ட் எனக்கு ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தேன் டைரக்டர் விவேகானந்த், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அது அப்படியே நம்ம ப்ரொடியூசர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணி அண்ணா வீணுமான எடுத்துக்கோ பிரசாத் நல்லா படம் பண்ணி கொடுன்னு சொன்னார். ஸோ தேங்க்ஸ் மை ப்ரொடியூசர் அண்ட் தேங்க்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து பிரவீன் குமார் அண்ட் வந்து அனுஷ்கா பார்த்தீங்கன்னா லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு சூஜா மற்றும் பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்பு சார் கூட இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவன் இந்த படத்தோடைய ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட கேரக்டர் பற்றியும் அண்ட் இந்த படத்தோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்பச்சி கிராமம் இந்த படத்துக்கு என்னைய டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் போனேன், டைரக்டர் முருகதாசனே அடித்தார். அண்ணே எங்கேனே இருக்கீங்க அப்படின்னு. நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு. உடனே ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு. திடீர்னு ஆஃபீஸ்க்கு போனால் ஜெகன் அண்ணே அப்பச்சி கிராமம்னு ஒரு படம், ஒரு 6 நாள் நடிக்கணும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அண்ணே சொல்லிட்டாரு, நான் உடனே பண்ணி கொடுத்துறேன்னு, டேட்டை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பொள்ளாச்சி போய் இறங்கினேன். இந்த படத்தில் வந்து பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் ஆனந்தண்ணனுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னைய ரொம்ப அழகாக காட்டின என் செல்ல குட்டி கேமராமேனுக்கு நான் ஆசையை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து கஞ்சா கருப்புனா இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க, அந்த மாதிரி போடுவாங்க. எனக்கு மட்டும் மலேசியாவில் காஸ்டியூம் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் பாருங்க, அருமையான காஸ்டியூமு. ஏன்னா ஒரு கிழிஞ்சு போன ஜட்டியை கூட விடாமல் வந்து 30 வருஷம் யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். இந்த படம் பெரிய வெற்றியை காணணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இது வரைக்கும் தமிழில் வந்து நம்ம பார்க்கக்கூடியாத ஒரு படம். தமிழ் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாலேயே ஒரு ஹிஸ்ட்ரியிலே வராத ஒரு படம் தான் அப்பச்சி கிராமம். ஸோ இந்த படம் வந்து இது நாங்களே பெருமையாக சொல்கிறதுக்காக கிடையாது. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த விண்கல் தான் அதில் ஹீரோயின் எல்லாமே, வில்லன் எல்லாமே தான், நான் கிடையாது. ஸோ அதில் சுற்றி வர நார்மலான ஒரு கேரக்டர்ஸில் தான் நாங்கள் எல்லாருமே வாழ்ந்துருக்கோம். ஸோ இந்த படம் வந்து அப்படிப்பட்ட ஒரு படம் தான். அது ரியல் டைமில் நம்ம ஒரு கேரக்டர்ஸை பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம் அப்பச்சி கிராமம். ஸோ இந்த படம் வந்து எனக்கு இந்த டைமில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட்டாக பேசுறதுக்கு எனக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டீம் வந்து அமையாது, யாருக்குமே அமையாத ஒரு விஷயம். இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற ஹீரோஸுக்கு யாரும் அமையாத ஒரு டீம். ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரகிளர்ஸ் தான் சொல்லுவேன். ஒரு டெக்னீஷியன்ஸ், நார்மலாக ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், நார்மலாக ஒரு சினிமாட்டோகிராஃபர் இல்லாமல் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் விஷயங்களை கூட தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும்னா அது டைரக்டர் சார் இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டைரக்டர் சார் விஜயானந்த் சார் தான் என்னோட ஃபுல் தேங்க்ஸ். என்னோட ரொம்பவே ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த மூவி கேட்டப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது, பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது, இப்போவும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அண்ட் உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பிகாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி தான், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அண்ட் நிறைய விஷுவல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். இமோஷன், ஹியூமர், ஆக்ஷன் எல்லாமே சேர்ந்து, பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மூவியாக இது வெளியில் வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோதான் சொல்லுது. அப்பச்சி கிராமம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவியாக இருக்கும் வித் பியூட்டிஃபுல் சாங்ஸ் அண்ட் அரெஸ்டிங் விஷுவல்ஸ். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. சப்போர்ட்டர்ஸ், ப்ரே ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தோட மெசேஜை இந்த படத்துக்கு வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா மீடியா இல்லைன்னா நிச்சயமாக இன்னைக்கு எந்த ஆக்டர்ஸுமே கிடையாது, அதை நான் உணர்றேன்.
ஸோ எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே. அதே மாதிரி இந்த படத்தில் வர எல்லா கேரக்டரையுமே எங்கள் டேரக்டர் சார் ஏவி ஆனந்த் சார் தான் மோல்ட் பண்ணாங்க. நாங்களாக பண்ண விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ அண்ட் வெரி மச் தேங்க்யூ சார். அண்ட் ப்ரொடியூசர் சார் கனடாவிலேருந்து எங்களுக்கு உயிர் கொடுத்து எங்களுக்கு வேலையை கொடுத்து எங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் கிட்ட எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் விஷால் சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் 2 பாட்டு எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் முதல் தடவையாக பாட்டை கேட்டு அழுதேன். அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது. எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ரோல் இந்த படத்தில். Vivek sir and Ram, Palani and every co-artist have supported me, and the producer also, Srija, Swasika and Joseph sir also, they all supported me. Entire team, I'll say all the best for entire team of Apuchi Grammar. Please supported me. I've learned only one word in Tamil, that Ungal Ashivadam Enakku Thevai. This is the first movie and please need your blessings. Thank you. என் பேர் பிரகாஷ். இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு த டைரக்டர் அண்ட் த டயலாக் ரைட்டர் ஜினேஷ் அண்ட் த கேமராமேன். இது ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம்னு நான் சொல்லலாம். இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி விண்கல்லை பேஸ் பண்ணி ஒரு படம் வருது. ஸோ இந்த படத்தில் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படிங்கிறது ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் we need your support for the success of this film. இதுதான் ஃபர்ஸ்ட் படம். எனக்கு ஒரு ஒன்லைன் சொன்னார். அவர் சொன்ன அதே ஒன்லைன் மாதிரி என் கதாபாத்திரம் கரெக்டாக இருந்துச்சு. நான் ஒரு காமெடினா லீட் ரோல் பண்ணியிருக்கேன். படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாட்டு எல்லாமும் நல்லா வந்திருக்கு. ஒரு 45 நாள் ஷூட்டிங் பொள்ளாச்சியில் பண்ணோம். பட் ஆனால் அது அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க டைரக்ஷன் டீம். கண்டிப்பாக கேமராமேன் பிரசாத் எனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என் கேமரா நானே செல்ஃபோனில் என்னை வச்சு ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். நானே பயந்துருவேன். பட் ஆனால் எனக்கு க்ளோஸ்லாம் வச்சு என்னையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. இயக்குனர் ஆனந்த் அவர்களுக்கு உதட்டிலே முத்தம் கொடுக்க உங்கள் மனைவி இருக்கிறார்கள். உங்கள் கன்னத்திலே முத்தம் கொடுக்க கதாநாயகிகள் கூட தயாராக இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் நெற்றியில் முத்தம் கொடுக்க ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், உதட்டு முத்தம் உணர்ச்சியை கொட்டும், கன்னத்து முத்தம் அன்பை காட்டும், நெற்றி முத்தம் வெற்றியை சுட்டும். அப்புச்சி கிராமம் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் நெற்றியில் வெற்றி பொட்டாக திலகமிட்டு தமிழ் திரையுலகில் ஒரு புதிய முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிற உங்களுடைய பாதங்கள் பழையவையாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பயணம் புதியது. இந்த புதிய பயணத்தில் அப்புச்சி கிராமம் மைல்கல்லாக அமையும் என்பதில் மனம் கனிந்த என்னுடைய வாழ்த்துக்களை உங்களோடு இணைந்து பணியாற்றிய பெருமையும், அந்த பெருமையோடு இணைந்து பணியாற்றிய உதவி இயக்குநர்கள் அத்தனை பேரையும், அலுவலக நிர்வாகத்தில் இருக்கிற மேனேஜர்கள், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இந்த அப்புச்சி கிராமத்தினுடைய படத்தை தமிழ் சமூகம் எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அங்கெல்லாம் எடுத்து செல்லுகிற ஆற்றல் வாய்ந்த பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவரும் இதை உலகம் முழுக்க வெற்றி படமாக ஆக்கித்தர வேண்டுமென வேண்டி விரும்பி உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து நன்றி பெருக்கோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.